வெல்கம் டு மை சேனல் டெலி 2.0. இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒயிட் போர்டு எப்படி யூஸ் பண்ணுறது. ஆன்லைனில் இப்போ நிறைய ஒயிட் போர்ட் சாஃப்ட்வேர்ஸ் நிறையா இருக்குது. இருந்தாலும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு ஒயிட் போர்ட் சாஃப்ட்வேரை பற்றி நம்ம இதில் பார்க்க போகிறோம். இந்த சாஃப்ட்வேர் பேர் வந்து OpenBoard. ஸோ OpenBoard நீங்கள் உங்களுடைய கூகுளில் சர்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும் OpenBoard, the best interactive whiteboard for schools and colleges and universities. ஓகேங்களா, இதை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணிக்கலாம். இது வந்து மெயின் வந்து இட்ஸ் ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ இது வந்து நம்ம விண்டோஸ்க்கு, மேக் ஓஎஸ், லினக்ஸ் மூணுத்துக்குமே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியாக இருக்கும் இது யூஸ் பண்ணுறது. ஸோ நான் முன்னாடியே டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் உங்களுக்கு OpenBoard எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். இங்கே ஐகான் இருக்குது பாருங்கள், இதுதான் OpenBoard. நான் இதை டபுள் கிளிக் பண்ணுறேன். ஸோ இதான் உங்களுடைய OpenBoardோட ஸ்க்ரீன். ஸோ நீங்கள் பேக்ரவுண்ட் என்ன வேணாலும் செட் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்கள், மேலே நமக்கு பேக்ரவுண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஒயிட் பேக்ரவுண்ட் வேணும்னா ஒயிட் பேக்ரவுண்ட் வச்சுக்கலாம். ஸோ என்ன பேக்ரவுண்ட் வேணும்னாலும் நம்ம கிரிட் சைஸு, இது வந்து பிளாக் பேக்ரவுண்ட், இது வந்து ஒரு ஸ்கொயர் மாதிரி, சரிங்களா. ஸோ என்ன மாதிரியான பேக்ரவுண்ட் உங்களுக்கு வேணுமோ அந்த மாதிரி வச்சுக்கலாம். ஸோ நம்ம நார்மலாக ஆனால் ஆன்லைனில் படிக்கும்பொழுது மாணவர்களுக்கு வந்து பிளாக் போர்டாக இருந்தால் தான் கொஞ்சம் கண்ணுக்கு வந்து ஸ்ட்ரெயின் கம்மியாக இருக்கும். பிளாக் போர்டில் வச்சு நம்ம ஒயிட்டில் எழுதணும்னு வச்சுங்க. இங்கே கலர் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ இங்கே தான் ஆக்சுவலாக ஸ்டைலஸ் இருக்குது. ஸ்டைலஸ்ன்றதை கிளிக் பண்ணால் தான் கீழே ஒரு டூல் பார் வருது. ஸோ இதில் பென் இருக்குது, ரப்பர் இருக்குது, இது ஹைலைட் டூலு, இது வந்து உங்களுடைய ஆப்ஜெக்டை மாடிஃபை பண்ணுறதுக்கு அந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இங்கே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் பென்னுன்ற ஆப்ஷன் எடுத்திருக்கேன். ஸோ பென்னுன்ற ஆப்ஷனில் நம்ம வந்து சிம்பிளாக எழுத முடியும். ஸோ வெல்கம், நம்ம மவுஸ் யூஸ் பண்ணியே எழுதலாம் ஈஸியாக. இல்லை மவுஸ் இல்லை எனக்கு வேண்டாம், எனக்கு நீங்கள் வேணும்னா கிராஃபிக்கல் ரைட்டிங் பென் வாங்கிக்கிங்க. டேப்லெட் பென் டேப்லெட், ஓகேங்களா. அதோட விலை வந்து 3500 தான் இருக்கும். மார்க்கெட்டில் வந்து விலை வந்து 3500. ஆன்லைனில் வாங்கினீங்கன்னா 3500. கடையில் போய் வாங்கினீங்கன்னா 4000 5000 வரும். ஸோ அதில் நிறைய சைஸ் இருக்குது. ஆரம்பிக்கும் போது சின்ன சைஸாக வாங்கிப்போம். அப்புறம் நல்லா நம்ம பழகின பிறகு கொஞ்சம் பெரிய சைஸுங்கெலாம் வாங்கிக்கலாம். ஸோ இதில் வந்து டிஃப்ரெண்ட் கலர்ஸ் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நமக்கு வந்து ஏதாவது கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது நமக்கு ஈஸியாக கலர் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இங்கே வந்து இங்கே 5 கலர் கொடுத்துருக்காங்க. அதேமாதிரி லைன் திக்னஸ் பாருங்கள், ரொம்ப திக்காகவும் இருக்குது. ஸோ நல்லா பெருசாக நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஒரு கான்செப்டை நல்லா இதாக போடணும் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் திக்காக பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே எரேசரும் கொடுத்துருக்காங்க. ஸோ கீழே இருக்கக்கூடிய பட்டன்லேருந்து நீங்கள் எரேசர் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அழைக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். நமக்கு வேண்டாத கண்டென்ட்டை வந்து அழைச்சிடலாம் ஈஸியாக. ஸோ எரேசரோட சைஸை நம்ம குறைச்சிக்க முடியும். ஸோ தட் ரொம்ப ப்ரிசைஸாக எங்கே நம்ம அழைக்கணுமோ அதை மட்டும் அழைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அன்டூ ரீடூ ஃபீச்சர் கொடுத்துருக்காங்க. நான் முன்னாடியே தெரியாமல் பண்ணிட்டோம் அப்படின்னா அன்டூ பண்ணிக்கலாம். அதுக்கு அன்டூ ரீடூ ஃபீச்சர் இதான் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு ஃபீச்சர். பேஜஸ், இப்போ நீங்கள் மொதல் பேஜ் எழுதி முடிச்சிட்டிங்க, அடுத்த பேஜ் வேணும் அப்படின்னா நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோமேட்டிக்காக அடுத்த பேஜுக்கு போயிடுவீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து எவ்வளோ பேஜஸ் வேணாலும் எழுதினே போகலாம், சரிங்களா. ஸோ இப்போ இந்த ஸ்க்ரீனில் இருக்க எல்லாத்தையும் அழைக்கணும் அப்படின்னா எரேஸ் கொடுத்துடலாம். ஸோ அது ஃபுல்லாகவே அழைச்சிரும். ஸோ பேஜையும் டெலீட் பண்ணிவிடும் அந்த மாதிரி, சரிங்களா. ஸோ இதுதான் வந்து சூப்பரான ஃபீச்சரு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஜூம் பண்ணுறதுக்கு ஆப்ஷன் இருக்குது. அதேமாதிரி ஜூம் அவுட் பண்ணுறதுக்கான ஆப்ஷன் இருக்குது. சரி, நீங்கள் ஒரு கண்டென்ட் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, அப்போது வந்து உங்களுக்கு ஹைலைட் பண்ணி காட்டணும் அப்படின்னா ஹைலைட்டர். ஸோ ஹைலைட்டர் கொடுத்துருக்காங்க. ஹைலைட்டர் இருக்குது இன்பில்ட்டாக. இல்லை நாம் ஏதாவது ஒரு ஆப்ஜெக்ட் வரையலாம், ஸ்ட்ரெயிட் லைன் இருக்கிற ஆப்ஜெக்டாக வரைய போகிறோன்னா அதுக்கு ஆப்ஜெக்ட் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி மார்க்கிங் லைன்லாம் வரைகிறதுக்கு நமக்கு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது இல்லாமல் நம்ம டெக்ஸ்ட் கூட எழுதி வைக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே டேரெக்டாக நீங்கள் எழுத வேணாம், நான் டைப் பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைப் பண்ணுறதுக்கும் ஆப்ஷன் இருக்குது. ஸோ இது ரொம்ப சூப்பரான ஒரு ஒர்க்காக இருக்கும். ஸோ நம்ம எது வேணுமோ அங்கங்கே டைப் பண்ணிக்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல், இல்லை நான் இப்போ டெஸ்க்டாப் போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஸோ இது 2 டைம்ஸ் ஜூம் ஆகிருக்குன்ற சொல்லுது.
ஸோ இங்கே ஷோ டெஸ்க்டாப்னு கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் டெஸ்க்டாப் போயிடும். ஸோ டெஸ்க்டாப் ஸ்க்ரீனில் நீங்கள் ஆப்ரேட் பண்ணலாம். நமக்கு வேணாம் திருப்பி அப்படின்னா போர்டு வேணும் அப்படின்றப்போ இங்கே மேலே இருக்க ஐக்கானை கிளிக் பண்ணிங்கன்னா திருப்பி போர்டு வந்துடும். ஸோ இங்கே இன்னொரு சூப்பர் ஃபீச்சர் வந்து இதில் இன்பில்ட்டாக ஒரு வெப் ப்ரௌசர் இருக்குது. ஸோ நீங்கள் இதை கிளிக் பண்ணி நீங்கள் இங்கேயே வந்து கூகுள்லேருந்து ஏதாவது சர்ச் பண்ணி எடுக்கணும்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுங்க. ஸோ அதெல்லாம் இங்கேயே டைப் பண்ணிக்கலாம். இதுக்குன்னு தனியாக நீங்கள் ப்ரௌசருக்கு போக வேண்டிய அவசியமே இல்லை. டைரெக்டாக இதுக்குள்ளாரே இன்பில்ட்டாக ஒரு ப்ரௌசர் இருக்குது. ஸோ இந்த ப்ரௌசர் யூஸ் பண்ணிக்க முடியும். அடுத்தது பார்த்திங்கன்னா இதில் டாக்குமெண்ட்டுன்னு ஒரு டேப் இருக்குது. ஸோ இந்த டாக்குமெண்ட்டுன்ற டேபை கிளிக் பண்ணிங்கன்னா இன்றைக்கி நீங்கள் எத்தனை பேஜ் க்ரியேட் பண்ணிங்களோ அது எல்லாமே இங்கே வந்துடும். ஸோ இது என்னோடய கிளாஸ் கிளாஸுக்கு நான் பயன்படுத்துகிறேன். அப்போது அன்னன்னைக்கு நான் கிளாஸ் என்னென்ன கண்டென்ட் பேசியிருக்கணும் இது எல்லாமே இதில் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஒரு கண்டென்ட் வேணாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதை அப்படியே தூக்கி ட்ராஷ்ன்னு கொடுத்துடலாம். இதில் அப்படியே ஜஸ்ட் நான் பண்ணுறேன் பாருங்கள், மவுஸில் ட்ராக் ட்ராப் தான் பண்ணுறேன். இதை அப்படியே கிளிக் பண்ணி இங்கே ட்ராஷில் தூக்கி போட்டோன்னா டெலீட் ஆகிடும். அதே மாதிரி இதெல்லாம் வந்து முன்னாடியே இருக்கக்கூடிய பேஜஸ். இப்போ கரண்ட்டாக இருக்க பேஜுக்கு மட்டும்தான் உங்களுக்கு ஆரோ மார்க் போட்டிருக்கும். ஸோ பழைய பேஜஸும் நம்ம முன்னாடி வேறு கிளாஸ்க்கு என்னென்ன போட்டிருந்தோமோ அதை ஆக்சஸ் பண்ணலாம். அதெல்லாம் நம்ம ரீநேம் பண்ணி வைக்கலாம். ஸோ இப்போ இந்த கிளாஸில் நான் இப்போ இந்த 2 பேஜ் எழுதியிருக்கேன்னு வச்சுங்க. இந்த 2 பேஜையும் நான் வந்து பசங்களுக்கு நோட்ஸாக கொடுக்கணுன்னு ஆசைப்பட்றேன்னு வச்சுங்க. இங்கே பாருங்கள், எக்ஸ்போர்ட்டுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் போயிட்டு எக்ஸ்போர்ட் டு 2 ஃபார்மேட் கொடுக்குறாங்க. ஒன்று ஓப்பன் புக் ஃபார்மேட். ஓப்பன் புக் ஃபார்மேட் கொடுத்துட்டோன்னா ஓப்பன் போர்ட் சாஃப்ட்வேர் இருக்கிறவங்க மட்டும்தான் ஓப்பன் பண்ண முடியும். அது இல்லாமல் நம்ம எக்ஸ்போர்ட் டு பிடிஎஃப் அப்படின்னு கொடுத்தோடனே எங்கே சேவ் பண்ணணும்னு கேட்கும். ஸோ இப்போ நம்ம டெஸ்க்டாப்னு கொடுத்தோடனே இது வந்து பிடிஎஃபாக சேவ் ஆகிடும். ஸோ அதை வந்து நம்ம பசங்களுக்கு வந்து யாருக்கு நம்ம அந்த நோட்ஸை கொடுக்கணும்னு நினைக்கிறோமோ அவங்களுக்கு கொடுக்கலாம். அதே மாதிரி இங்கேயே வந்து நம்ம ரீநேம் பண்ணிக்கலாம் நம்ம கண்டென்ட்டை. ஸோ சப்போஸ் இன்றைக்கி வந்து நான் வந்து இன்ட்ரடக்ஷன் பற்றி பேசினேன் அப்படின்னா இந்த இடத்துல நம்ம வந்து அந்த நேமை டைப் பண்ணிக்கலாம். என்ன கிளாஸ்க்கு நம்ம டைப் பண்ணுறோமோ அந்த நேம் கொடுத்துடலாம். அதே மாதிரி இதில் இன்னொரு அட்வான்டேஜ் பார்த்திங்கன்னா இம்போர்ட்ன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ஸ்லைடில் நான் இம்போர்ட் பண்ண விரும்புகிறேன். என்ன இம்போர்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா இதில் வந்து நிறைய இதில் பாருங்கள் டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்ஸ் காட்டுறாங்க. ஸோ நிறைய இமேஜஸை நம்ம இம்போர்ட் பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு இமேஜை வந்து இதில் இம்போர்ட் பண்ணி காட்டுறேங்க. ஸோ இதில் நான் ஏதாவது ஒரு இமேஜ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஒரு படத்தை எடுத்துக்கிறேன். இதை ஓப்பன் அப்படின்னு கொடுத்தோன்னே இந்த பிக்சர் வந்து இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஒரு தனி பேஜில் ஓப்பன் ஆகிடுச்சு. இதை நான் இப்போ ஓப்பன் பண்ணிக்கலாம். இப்போ நான் கிளாஸில் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது இந்த பிக்சரை நான் எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு வச்சுங்க. இந்த பிக்சரை இப்போ நான் இம்போர்ட் பண்ணிட்டேன். ஓப்பன் போர்டுக்குள்ளார இம்போர்ட் பண்ணிட்டேன். இப்போ இதை வச்சு நம்ம எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். ஸோ இதில் வந்து நம்ம ஒரு பென் எடுத்துகிட்டு இதோட ஒர்க்கிங் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுறீங்க, இது எப்படி ஒர்க் ஆகுது, இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னு நம்ம இந்த ஒரு இமேஜை வந்து நம்மளால் அனோட்டேட் பண்ண முடியும். அனோட்டேட் பண்ணி இதை சேவ் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கவும் முடியும். இதுதான் இதில் இருக்க அட்வான்டேஜ். ஸோ இதில் வந்து சைட் பாரில் என்னென்ன பேஜுன்னு காட்டும். ஸோ உங்களை பேஜுக்கு போகிறதுக்கு 2 வழி இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் 2-3 பேஜ் க்ரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து 2வது பேஜ், அடுத்த பேஜ் பாருங்கள், இதில் நான் 3வது பேஜ் அப்படின்னு போட்டுருக்கேன். ஸோ நம்ம பேஜை போகிறதுக்கு இங்கேயே கூட நம்ம ப்ரீவியஸ் அப்படின்னு போகலாம். அல்லது இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 3 பேஜும் காட்டும். ஸோ எந்த பேஜ் எனக்கு வேணும் அப்படின்றத நம்ம கிளிக் பண்ணிக்க முடியும். வேண்டாத பேஜை டெலீட் பண்ணிக்க முடியும். ஸோ இதெல்லாம் வந்து இது ஒரு கம்ப்ளீட்லி ஓப்பன் சோர்ஸ் சாஃப்ட்வேர். ஸோ ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஸோ இதில் நம்ம பேஜ் சைஸ் செட் பண்ணிக்கலாம். நமக்கு கம்ப்யூட்டர் மானிட்டர் ரொம்ப சின்னதாக இருக்குன்னா ரெகுலர் சைஸ் வச்சுக்கலாம் 4:3. வைடு மானிட்டராக இருக்குன்னா 16:9 வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி நிறைய இதில் ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இந்த ஓப்பன் போர்டை நம்ம எல்லோரும் பயன்படுத்தி மாணவர்களுக்கு வந்து பாடம் எடுக்கிறதோ இல்லை நம்ம ஒரு கொலாபரேட்டிவாக நம்ம ஒரு குரூப்பாக ஒரு ஒர்க் பண்ணுறோம் அப்படின்றப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணுறதுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.